குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் அப்படின்னு சொல்லுகிறதை வேதவசனம் மிகவும் திட்டவட்டமாக ஆணித்தரமாக நம்மிடத்துல சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, therefore in the Son made you free, you shall be free indeed அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கணும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே என்ன பண்ணுவீங்க? விடுதலையாக. அவன் வேதவசனம் இந்த நாளிலே சுட்டிக்காட்டுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லுதுன்னா, ஆண்டவர் இன்றைய நாளிலே ஒரு விடுதலை கொடுக்க தேவன் விரும்புகிறார். ஆண்டு சொல்றாரு, அவர் உங்களை விடுதலை ஆக்கினா நீங்க மெய்யாகவே என்ன பண்ணுவீங்க? விடுதலை ஆவீர்கள் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கணும். இந்த உலகத்துல காணக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என்ன விடுதலை தேவைப்படுது? ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விடுதலை பெற்றவன் வாழ்க்கையை மதிப்பான், கிறிஸ்துவில் விடுதலை பெற்றவன் பரிசுத்தத்தை மதிப்பான் அப்படின்னு சொல்லுகிறதை. விடுதலை பெற்றவங்க எதை மதிக்கிறாங்க? வாழுகிற வாழ்க்கையை என்ன பண்றாங்க? மதிக்கிறாங்க. ஆனா யார் கிறிஸ்துவுக்குள்ள விடுதலை பெறுகிறார்களோ அவங்க எதை மதிக்கிறாங்க? பரிசுத்த வாழ்க்கை. அப்ப நாம் நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தை மதிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? A person who receives freedom value life. A person who receives freedom in Christ value holiness அப்படின்னு சொல்லுகிறதை நாம் நம்முடைய வாழ்க்கையில ஹோலினஸை பரிசுத்தத்தை மதித்து நடக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? அன்பான சகோதர சகோதரிகளே, இந்திய நாளிலே நாம் உணர்ந்து கொள்கிற ஒரு காரியம், தேவன் இந்த இந்திய தேசத்தை ஆசீர்வதிக்கிறார். நேஷனல் ஃப்ரீடம் இஸ் எ பிளெஸிங். தேச சுதந்திரம் அது நமக்கு கிடைத்த ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கணும். கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு 2 ஆண்டு அல்ல, 80 ஆண்டுகளாக ஆண்டவர் இந்திய தேசத்துக்கு ஒரு சுதந்திரத்தை என்ன பண்ணியிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஒரு கேள்வி, உண்மையிலே மெய்யாகவே நான் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்கிறேன்? அநேகருடைய பிரயாசத்தின் வாயிலாக நாம் இன்று சுதந்திரமாக வாழ்வதற்கு பலர் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார்கள். Many people sacrifice their lives so that we could live as a free nation. ஆகவே நமது தேசத்தின் சுதந்திரத்தை மதிப்போம். இந்தியாவுக்காக நாம் எல்லாரும் என்ன பண்ணுவோம்? ஜெபிப்போம். ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல சுதந்திர தருணத்துக்காக, இந்த நேரத்துக்காக, இந்த வேலைக்காக நாம் ஒவ்வொருவரும் ஜெபிக்க கடமைப்பட்ட பிள்ளைகளாயிருக்கிறோம். வேதவசனம் என்னமா சொல்கிறது? இன்னொரு எடுத்து வாசிங்க, நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 34வது வசனம். Proverbs chapter 14 verses 34. நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 34வது வசனம். நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி அப்படின்னு சொல்லுகிறதை பார்ப்போம். யாரெல்லாம் நீதி நியாயத்தை செய்கிற பிள்ளைகளா இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறாங்க? உயர்த்தப்படுகிற பிள்ளைகளாக. ஆனா யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில பாவமும் எந்த ஜனத்தை என்ன பண்ணும்? இகழ்ச்சியாகும் சொல்லுகிறதை பார்க்கணும். நாம் உயர்த்தப்பட விரும்புகிறோமா இல்ல இகழ்ச்சிக்கு ஆளாகிற பிள்ளைகளா இருக்கிறோமா? ஆண்டவருடைய நாளிலே நம்ம உயர்த்த நினைத்ததுனாலதான் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? எங்கெல்லாம் எனக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடக்கிற உண்மை உத்தமமான பிள்ளைகள் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவேன்? கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனா இருந்தா அநேகத்துக்கு மேல அவங்க என்ன பண்ணுவேன்? அதிபதியாரு. இந்த சுதந்திர தினத்துல ஆண்டவர் இந்திய தேசத்துல இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிற ஒரு காரியம், நாம் கொஞ்சத்துல உண்மையுள்ள பிள்ளைகளா இருக்கிறோம். Righteousness exalts a nation. நீதி ஒரு தேசத்தை உயர்த்தும். நீதி செய்கிற நியாயங்களை செய்கிற பிள்ளைகளா இருப்போம்னா நம் நிமித்தம் ஆண்டவர் இந்த இந்தியாவை ஆசீர்வதிக்க பண்றாரு, விரும்புகிறார். எப்பொழுது நாம் நீதி நியாயம் தவறுகிற பிள்ளைகளா இருக்கிறோமோ அப்பொழுது அழிவு என்னப்படுது? சடுதியா இறங்கி வருகிறது அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நாம் எல்லாரும் உண்மையை உயர்த்தி பிடிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம்.
பழமொழி சொல்லுவாங்க, தேசத்தின் சுதந்திரம் நாட்டை உயர்த்தும், கிறிஸ்துவின் சுதந்திரம் மனிதனை உயர்த்தும். இந்த இடத்துல நாம் வாசிக்கிற ஒரு காரியம் என்ன பார்த்தீங்கன்னா, தேசத்தின் சுதந்திரம் அந்த நாட்டை என்ன பண்ணுது? கிறிஸ்துவின் மூலம் நம்ம எல்லாரும் சொந்தமாக பிள்ளைகளா இருப்போம்னா நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணாரு? உயர்த்துவார் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கணும். நேஷன் ஃப்ரீடம் லைஃப் எ நேஷன் ஃப்ரீடம் இன் கிரைஸ்ட் லைஃப் எ பர்சன் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கணும். நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக உயர்த்தப்படுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், தன்னை தான் தாழ்ந்துகிறவன் எவனும் ஆண்டவர் சிலுவை பாடு மரண பரிதம் தன்னை தாழ்த்தினார். நம்முடைய மீட்புக்காக, நம்முடைய ரட்சிப்புக்காக, நம்முடைய விடுதலைக்காக அவர் தன்னையே தாழ்த்த நிறுத்தமா இந்த நாளிலே ஒரு ரட்சிப்பு நமக்கு என்ன பண்ணியிருக்கு? உண்டாயிருக்கு. கிறிஸ்து தரும் உண்மையான சுதந்திரம். Christ gives true freedom. உலகம் நமக்கு வெளிப்புற சுதந்திரத்தை தரலாம், ஆனால் இயேசு மாத்திரமே நம் இருதயத்திலிருந்து நமக்கு சுதந்திரத்தை என்ன பண்றாரு? தருகிறார் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறேன். என்னோட எடுத்து வாசிங்க. யோவான் 8வது அதிகாரம் 36வது வசனம். John chapter 8 verses 36. யோவான் 8வது அதிகாரம் 36வது வசனம். ஆகையால் குமாரன் நம்மை விடுதலை ஆக்கினார், மெய்யாகவே தேவன் நம்மை விடுதலை ஆக்கினார். நம்ம எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோம்? உண்மையாகவே விடுவிக்கப்படுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் உள்ளவங்க எல்லாம் எதிலிருந்து விடுதலை பெற வேண்டும்? நேசத்தினத்துல மிக தெளிவாக நம்ம சொல்லிட்டு இருந்தாங்க, பாவத்தின் சம்பளம். பாசமா நேரத்தில் எடுத்தாங்க, நான் மரண கட்டில் என்ன பண்றேன்? இருக்கிற இந்த மரண சரத்திலிருந்து விடுதலையாக்க யார்? இந்த மரண கட்டிலிருந்து, இந்த மரண சரத்திலிருந்து விடுதலை கொடுக்க ஒருவராக முடியல. ஆனா வேதவசனம் சொல்றது, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாக என்ன பண்ணுவீங்க? விடுதலை ஆக்குவீர்கள். ஆண்டவருடைய நாளிலே நம் ஒவ்வொருவரையும் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் நம்முடைய இதயத்திலிருந்து நம்ம என்ன பண்றாரு? விடுதலையாக்க விரும்புகிறார் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இயேசு பாவத்தின் சங்கிலியில் அடைத்து நமக்கு புதிய வாழ்க்கையை என்ன பண்றாரு? தருகிறார். ஜீசஸ் broken and the chain of sin and give us a new life. உலகத்துல எல்லாரும் பாவ சங்கிலினால கட்டப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே இந்த பாவ சங்கிலிங்கிற அந்த கட்டுகள்ல இருந்து நமக்கு பூர்ண விடுதலை என்ன பண்றாரு? தருகிறார் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கணும். நாம் எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோம்? இயேசு பாவத்தின் சங்கிலிகளை உடைத்து நமக்கு புதிய வாழ்க்கையை தருகிறது போல நாம் இந்த புதிய வாழ்க்கைக்கு தகுதியுள்ள பிள்ளைகளா இருக்கிறோம். பழமொழி சொல்றாங்க, வெளிப்புற சங்கிலி உடைந்தால் மனிதன் சுதந்திரம் பெறுகிறான், பாவத்தின் சங்கிலி உடைந்தால் மனிதன் உண்மையில் சுதந்திரவாளியாகிறான். ஜெயிலுக்கு போகிற கைதிகளை நம்ம பார்க்கணும். ஒருவேளை ஏதாவது கேஸ்ல பிடிபட்டாங்கன்னா அவங்களை கோர்ட்டு கூட்டிட்டு போவாங்க. எப்படி கூட்டிட்டு போவாங்க? எப்படி கூட்டிட்டு போவாங்க? சங்கிலி ஒண்ணு கையில கட்டிட்டு என்ன பண்ணுவாங்க? கூட்டிட்டு போவாங்க. இருந்து போகிறதுக்கும் சரி, அங்க இருந்த மரத்திலே என்ன பண்ணுவாங்க? அந்த கட்டை அவங்க என்ன பண்ணிடணும்? கட்டி நிரபராதியா இல்லை குற்றவாளியா ஒன்று அந்த கட்டை எப்போ விடுவிக்கப்படும்னா ஜெயிலுக்குள்ள போகும்போது, அப்படி இல்லைன்னா ரிலீஸ் ஆகி போகும். அதுவும் தெரியும் அந்த கட்டை அவனுக்கு என்ன பண்ணாது? விடுவிக்க. இதே போலதான் உலகத்துல பிறந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஏதோ ஒரு கட்டுகள்னால என்ன பண்ணப்பட்டிருக்கிறாங்க? கட்டப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறாங்க. நான்கு நாள்ல நமக்கு சொல்கிற ஒரு காரியம், தேவன் நம்முடைய கட்டுகளை, பாவத்தின் காரியங்களை அவர் உடைத்தெறிய வல்லவராய் என்ன பண்றாரு? மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாவத்தின் அடிமைத்தனம், the slavery of sin. இன்றைய உலகத்தில் நாம் பார்க்கும் பொழுது பொய், கோபம், பொறாமை, கெட்ட பழக்கங்கள் இவை அனைத்து மனிதனை அடிமையாக்கி கொண்டே இருக்கப்படுது. ஏதோ ஒரு வகையில, ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாக, காரியங்கள் நிமித்தமாக நம்ம என்ன பண்றோம்? இந்த காரியங்களை செய்கிறவர்களாக ஏதாவது ஒரு காரியத்துக்கு அடிமையாக என்ன பண்றாங்க? இருக்கிறதை பார்க்கிறோம். எப்போ நம்ம போய் சொல்லுவோம்? நம்ம மற்றவங்க குற்றவாளிகளை குற்றம் தீர்க்க விடாதுங்கிற ஒரே காரணம் என்ன பண்ணுவோம்? ஒரு பொய்யை மறைக்க
பல பொய்களை என்ன பண்ணுவோம்? எப்போ கோவப்படுவோம்? அவன் மேல தப்புங்கிறத இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. எது பேசுறாங்க என்ன பண்ண மாட்டாங்க, கண்டுபிடிச்சிட. ஒருத்தர் சொல்றான், தப்பு செஞ்சுட்டா பயப்படாத, பயப்படாம தைரியமா பேசு, அப்பதான் உன் மேல யாருக்கு என்ன பண்ணாது சந்தேகம் பாருங்க. எப்போ நம்ம போய் சொல்றோம், எப்போ நம்ம கோவப்படுறோம், எப்போ நம்ம பொறாமையாளர்களா இருக்கிறோம், எப்போ வெறுப்பு போன்ற காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தை நம்ம வாசித்து பார்த்தோம்னா நமக்கு நல்லா தெரியும். ரிசீவர் என்ன பண்றான், உன்னுடைய சியாசனத்துக்கு மேலாக என்னுடைய சியாசனத்தை நான் என்ன பண்ணுவேன், உயர்த்துவேன். தன் இருதயத்தில் என்ன பண்றான் சொல்லிக் கொள்கிறதப்பா. இதை அறிந்த தேவன் என்ன பண்றாரு, யாருடைய கண்கள் காண பரத்திலிருந்து பூமியில அவர் என்ன பண்ணாரு தள்ளினார் அப்படின்னு சொல்லுகிறத இணைய இதயத்தில் நினைத்தாயே அப்படின்னு சொல்லுகிறத பார்க்கணும். பொய், கோபம், பொறாமை போன்ற கெட்ட பழக்கங்கள் இவை அனைத்தும் யாரை அடிமையாக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம ஒவ்வொருவரும் என்ன பண்ணுது, பாவம் அடிமையாக்கி கொண்டே. ஆனா வேதவசனம் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோட கூட எடுத்து வாசிங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 32. யோவான் 8:32. சத்தியத்தை அறிவீங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். You shall know the truth and the truth shall make you free அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கணும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எது சத்தியம்? நம்முடைய வசனமே சத்தியம் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கணும். சொல்ற நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். ஒருவன் என்னை அல்லாமல் பிதாவினிடத்தில் தேவனிடத்துக்கு போகிறதுக்கு ஒரே வழி, அது கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு. அந்த ஆண்டவர் இன்றைய நாளிலே நம்மளை பார்த்து சொல்ற ஒரு காரியம், என்னை நம்புகிற பிள்ளைங்க, என்னை விசுவாசிக்கிற பிள்ளைங்க, என்னை பின்பற்றுகிற பிள்ளைங்க, அவங்களுடைய வாழ்க்கையில காணப்படுற காரியங்கள் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அவங்களுடைய சூழ்நிலை நான் என்ன பண்ணுவேன், மாற்றி போடுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறதை நம்முடைய காரியங்களை நாம் தேவனுக்கு அறிவிக்கிற பிள்ளைகளாக, அவருடைய சத்திய வார்த்தையின் பிரகாரம் நடக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? God through the blessing of freedom, தேவனுடைய சத்தியத்தை நமக்கு விடுதலை தருகிறது. தேவனுடைய சத்தியத்தை அறிந்தவங்களுடைய வாழ்க்கை தான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்குது, விடுதலை பெற்ற ஒரு வாழ்க்கையாக காணப்படும். நாம் விடுதலை பெற்ற பிள்ளைகளாக இருக்கிறோம். அவங்க சொல்லுவாங்க, சுதந்திரம் கிடைப்பது பெரிய ஆசீர்வாதம், அதை நல்ல வழியில் பயன்படுத்துவது அதை விட பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லுறத. விடுதலை கிடைச்சிச்சுன்னா, விடுதலை கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு நான் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஒரு என்ன பண்ணா, நீண்ட நாள் கழிச்சு அவனுடைய தண்டனை முடிந்து என்ன பண்ணலாம், விடுதலையாகப்படுறது. விடுதலையாக்கப்பட்டு வந்த உடனே அவன் கையின் கால் என்ன பண்ணல, சும்மா இருக்கு. என்ன பண்றான், அதே பழைய பாவ காரியங்கள் தெரியல, என்ன பண்றான் செய்யலாம். மறுபடியும் ஜெயிலுக்குள்ள என்ன பண்றான், ஜெயிலுக்குள்ள போனப்பதான் தெரியுது, ஐயோ என் சுதந்திரத்தை நான் இழந்துட்டேன். அநேக வேளையிலும் நாம் சின்ன சின்ன தவறுகளை செய்யும் பொழுது, சின்ன சின்ன பாவங்களை செய்யும் பொழுது அது ஒரு பாவமாக, ஒரு குற்றமாக நமக்கு தெரியதில்லை. ஆனால் அது ஒரு பெரிய விளைவை கொண்டு வரப்படுது. ஏன் இந்த தப்பை செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்நாள் முழுவதும் அதுக்காக கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகளை நம்ம என்ன பண்றோம். ஆண்டவர் இன்றைய நாளிலே நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுதந்திரத்தை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இந்த சுதந்திரத்தை இவனுடைய பிரயோஜனத்தை கண்டு பயன்படுத்த. நாம் எப்படிப்பட்ட சுதந்திர அழைப்பினை பெற்ற பிள்ளைகளாக, பாவத்தின் அடிமையாக இருப்பவன் சுதந்திரமாக வாழ முடியாது. கிறிஸ்துவின் கையில் இருப்பவன் உண்மையான சுதந்திரத்தை என்ன பண்ணுவான். நாம் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம், பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறோமா, இல்ல நீதிக்கு பிழைத்த கிறிஸ்துவோடு கூட பிழைத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். பாவம் செய்கிற எவன் என்ன பண்ணுவான், என்ன பண்ணுது சொல்றாங்க. கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை வரமும் நமக்கு நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லுகிறதை இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நாம் பார்த்தவன் தான் இருக்கணும். வேதவசனம் சொல்றமாக
மெய்யான சுதந்திரத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? தேவன் சுதந்திரத்தை நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவின் சுதந்திரமே உண்மையான ஆசீர்வாதத்தை நமக்கு என்ன பண்ணும் தரும். அது பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்ம என்ன பண்ணுது மீட்டு எடுக்கிறது அப்படின்னு சொல்லுகிறதை நாலாவதாக ஃப்ரீடம் டு பிரேயர், ஜெபத்தின் சுதந்திரத்தை தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார். இயேசுவின் மூலம் நாம் தேவனிடத்தில் நேரடியாக வர முடியும். Through Jesus we can come directly to God. ஜெபம் மூலமா தான் நாம் தேவனிடத்தில் நேரடியாக என்ன பண்றோம். வேதம் சொல்லுது, அதிகாலையிலே என்னை தரிசிக்கிறவர்கள் காரணமே நாம் தேவனை தேடணும்னா கண்டிப்பா ஆண்டவர் என்ன பண்ணுவோம் தரிசிப்போம். பாருங்க 40 நாட்கள் ஆகும். இந்த மலையில மோசே வந்து என்ன பண்றாரு, தேவனை மட்டும் சந்திச்சு தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு கீழே இறங்கி வர்றாரு. அந்த மோசையினுடைய முகத்தை யாராலையும் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. ஏன்னா மோசையினுடைய முகம் அவ்வளவா என்ன பண்ணுச்சு, பிரகாசித்தது. அவனுடைய முகம் தேவனுடைய ரூபம் போல என்ன பண்ணப்படுது, காணப்படுது அப்படின்னு சொல்லுகிறதை இப்போ 2 நாட்கள் நமது கண்ணீர், கவலை, குடும்ப பிரச்சனை, எதிர்கால பயம் அனைத்தையும் நாம் தேவனிடத்தில் சொல்றோம். நம்முடைய சூழ்நிலைகள் எதுவா இருந்தாலும் அதை தேவன் மாற்ற என்ன பண்றார், வல்லவரா இருக்கிறார். நம்மளுடைய எடுத்த வாசியம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பிலிப்பியர் 4:6. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் சோத்திரங்களோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தும். ஆண்டவரினால சொல்றாரு, உங்களுடைய காரியம் எதுவா இருந்தாலும் எல்லாவற்றையும் தேவனுக்கு என்ன பண்ணுங்க, தெரியப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கல. Let your request be made known to God. உங்களுடைய காரியங்களை நீங்க தேவனுக்கு தெரியப்படுத்தணும். ஒரு காரியம் எதுவா இருந்தாலும் தேவன் அதை என்ன பண்ணுவார், சந்திப்பார் அப்படின்னு சொல்லுகிறத பார்க்கணும். 5ஆவது கிறிஸ்துவில் தேவனுக்குள்ளாக நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமா? சுதந்திரம் கிடைத்த பிறகு மீண்டும் அடிமைத்தனத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, செல்ல. அநேகர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்றதுன்னா, சுதந்திரம் கிடைச்சாலும் அவங்க அந்த சுதந்திரத்தை அனுபவிக்க என்ன பண்றது இல்லை, விரும்புறது. கிடைச்ச சுதந்திரத்தை நம்ம என்ன பண்ணிக்க கூடாது, இழந்து விட. யாரெல்லாம் எவ்வளவு அதிகமா பாவம் செய்றீங்களோ அவ்வளவா கிருபை பெறுகிறதுன்னு வேதம். அதற்காக ஆண்டு இன்னும் என்னால் அதிகமா கிருபையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தொடர்ந்து பாவங்களை செய்யலாமா? என்ன பண்ணக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. ஏன்னா ஆண்டு சொல்றாரு, அவனுக்கான தக்க பலன் நான் அவனுக்கு என்ன பண்ணுவேன், கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டு சொல்கிறத கிறிஸ்து நமக்கு உண்டான சுயாதீன பிரமாணத்துல நம்ம என்ன பண்ண வேண்டும், நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக. இன்னொரு எடுத்து வாசிங்க, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கலாத்தியர் 5:1. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்லுகிறதை ஆண்டு சொல்லுகிற காரியம். அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படா. இந்த காலத்துலாம் பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, காதுல ஓட்ட போட்டவங்க எல்லாமே யாரு, எஜமானுக்கு அடிமை. இது தெரியாம இப்ப நிறைய பேர் காதல் என்ன பண்றாங்க, ஓட்ட போட்டு நல்லாமோ மாட்டிட்டு. ஆண்டு சொல்றாரு, எப்பா நீ அடிமை இல்லப்பா, நீ எப்படி கூட பிள்ளையா இருக்கிற, சுயாதீன பிரமாணத்துக்கு உட்பட்ட பிள்ளையா, நீ விடுதலையாக்கப்பட்ட பிள்ளையா இருக்கிற. எல்லாரும் விடுதலையாக்கப்பட்டவங்க அடிமையானவர் இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன பண்ணுது, கிறிஸ்துவுக்கு உட்பட்ட பிள்ளைங்க அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பிள்ளைங்க என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. அப்போ இந்த விடுதலை சந்தோஷம் நமக்கு கிடைக்கணும். ஒரு திராட்சை செடியானது அந்த கொடியோடு நினைத்திருக்கும் பொழுதுதான் அதனுடைய பலனை அது என்ன பண்ணணும் கொடுக்கும். அதே போல தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் ஒவ்வொருவரும் அந்த கிளையோடு நம்ம என்ன பண்ணணும், இணைந்து இருக்க வேண்டும். கிறிஸ்துவோடு நிலைச்சிருக்கும் பொழுது பரிபூர்ண ஆசீர்வாதங்களை
தேவன் நமக்கு என்ன பண்ணுவாரு? கொடுப்பார். Let us walk with Jesus every day. ஒவ்வொரு நாளும் நாம் இயேசுவோடு நடக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அபரிவிதமான ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் நடப்போம் பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லுகிறதை இப்போ ஆறாவதான் ஃப்ரீடம் த்ரூ த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியினாலே நமக்கு என்ன பண்ணுது? விடுதலை கிடைக்கிறது. என்னோட கூட எடுத்து வாசிங்க 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தரோ ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? ஆவியானவராக இருக்கிறார். அவர் எங்க இருக்கிறாரோ அந்த இடத்துல என்ன உண்டு? விடுதலை. ஒருவேளை சாத்தானுடைய கட்டுகளா இருக்கலாம், போராட்டங்களா இருக்கலாம், தீராத வியாதியா இருக்கலாம், எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, ஆண்டு சொல்ற காரியம் நான் உங்களுக்கு இருக்கிறதுனா உங்களுக்கு என்ன உண்டு? விடுதலை, ரட்சிப்பு உண்டு, சந்தோஷம் உண்டு, சமாதானம் உண்டு அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கணும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்தும் போது பயத்துக்கு பதிலாக சமாதானம், பலவீனத்துக்கு பதிலாக தேவனுடைய வல்லமை நமக்கு என்ன பண்றாரு? தருகிறார் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கணும். நாம் தேவனுடைய வல்லமைக்கு பாத்திரவங்களாய் காணப்படுகிறோம். தேவனுடைய வல்லமைக்கு பாத்திரவங்களாய் நாம் இருப்போம்னா நல்ல குடிமக்களாக நாம் இந்த தேசத்துல என்ன பண்ண வேண்டும்? Let us be good citizens. நல்ல குடிமக்களாக நாம் இருக்கோம். ஒரு கிறிஸ்தவர் தனது தேசத்தை நேசிக்க வேண்டும். அப்படி நேசிக்கிற பிள்ளைங்க, நல்ல குடிமக்களா இருக்கிற பிள்ளைங்க எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்றா. என்னோட எடுத்து வாசிங்க 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வசனம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வசனம். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலங்கம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய. வேதம் உங்களிடத்துல என்ன எதிர்பார்க்குது அப்படின்னு சொல்றீங்கன்னா, நீங்க எல்லாரும் ஒரு குட் நல்ல குடிமக்களாய் நீங்க இருக்கணும்னா, சிட்டிசனா இருக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய காரியம் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் ஜெபம் செய்கிற பிள்ளைகளாய். முதல்ல யாருக்கு ஜெபம் பண்ணணும்? தெரிந்த பிள்ளைகள், அக்கம் பக்கம் இருக்கிற குடும்பத்தினருக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அதுபடியே யாருக்கு ஜெபிக்கணும்? தலைமைத்துவத்தில் இருக்கிற எல்லா அதிகாரிகளுக்காக, ஆளுநர்களுக்காக நம்ம என்ன பண்ணணும்? ஏன் ஜெபிக்க சொல்றோம்? தானியேல் புத்தகத்தை நம்ம படிச்சு பார்த்தோம்னா தெரியும். தானியேல் எப்பொழுது எருசலேம் தேவாலயம் திரும்ப கட்டப்படுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாகத்தோடு முழங்கால்படியிட்டு ஜெபிக்கிறார். அது ஜெபிக்க ஆரம்பிக்கு முன்னோட்டியே ஆரம்பிட்டார், பதில கொடுத்தார். அந்த பதில் அவருக்கு வந்து சேர்ந்தார். 3 நாள் ஆயினால பதில். அப்ப இடையில நடந்தது என்ன? சாத்தானும் அவனை சேர்ந்த தூதர்களும் தேவனுடைய தூதர்களுக்கு இருந்து அந்த பதில் வராதபடிக்கு என்ன பண்ணாங்க? சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பாருங்க, தானியேல் பதில் கிடைக்க வரைக்கும் அவர் ஜெபத்தை நிறுத்தவே தொடர்ந்து ஜெபிச்சுட்டே இருந்தார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு உதவியா மிகாவில காலத்துல என்ன பண்ணாரு? எழுப்பினார் அப்படின்னு சொல்லுகிறத பாருங்க. இந்த காலத்திலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உதவியாய் தேவன் எழும்ப வல்லவராயிருக்கிறார். விரும்புகிற காரியம் ஒன்றுதான், உங்களுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு என்ன பண்ணுங்க? தெரியப்படும். வேண்டுதலோடு ஜெபத்தோடு சோதரத்தோடு நீங்க தெரியப்படும் பொழுது நான் ஒரு காரியங்கள் என்ன பண்ணுவேன்? வாக்கியப்படுவேன். ஏன்னா நானே ஆபத்து உங்களோடு கூட இருந்து உங்களை என்ன பண்ணுவேன்? தப்புவிப்பேன் அப்படின்னு சொல்லுகிறத பார்க்கணும். நல்ல குடிமக்கள் இந்த நல்ல தேசத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாக என்ன பண்ணுவாங்க? 8வது காரியம், தேசத்தின் சமாதானத்துக்காக அவர் என்ன பண்ணுவாங்க? ஜெபிப்பார்கள். Pray for the peace of our nation. எட்டாம் வாசிங்க எரேமியா 29ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எரேமியா 29:7.
நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கு சமாதானம். இந்த இடத்துல எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுற ஒரு காரியம் எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, நீங்க ஜெபம் பண்ணுங்க. எப்பொழுது ஜெபம் பண்ண சொல்றாரு? யாருக்காக ஜெபம் பண்ண சொல்றாரு? ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு நல்ல வேலை கொடுத்ததுக்காக, ஆண்டவரே அடிமையா வந்து அந்த தேசத்திலையும் என்னை பாதுகாத்ததுக்காக உங்களுக்கு நன்றி, என் பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் நீங்க சந்திக்க போறதுக்காக உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்களா? அப்படி ஜெபம் பண்ண சொன்னாரா? இல்ல, எதுக்காக ஜெபம் பண்ண சொல்றாரு? ஆண்டவரே, நாங்க அடிமையா இந்த தேசத்துக்கு வந்திருக்காங்க, இந்த தேசத்துக்கு நீங்க என்ன பண்ணுங்க, சமாதானத்தை கொடுங்க. வேதம் சொல்லுது, அந்த தேசத்தார் சமாதானமா இருக்கும்போது அது உங்களுக்கு என்ன பண்ணும்? சமாதானமா. அப்ப அந்நிய நாட்டுல அடிமையா இருக்கும் பொழுதே நம்ம அந்த நாட்டுக்காக ஜெபிக்கணும்னா, இப்ப நம்ம எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோம்? 80வது சுதந்திரத்தை அனுபவிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். கிட்டத்தட்ட 4வது தலைமுறைகள் சுதந்திர காற்றை சுவாசிக்கிற ஒரு தலைமுறையாக என்ன பண்ணுது இருக்குது. இந்த வேளையில் நாம் எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருக்கோம்? நீங்க இருக்கிற இந்த தேசத்தின் சமாதானத்துக்காக கர்த்தரை நோக்கி நீங்க என்ன பண்ணுங்க, சோதரத்தோடு வேண்டுதலோடு எல்லா காரியத்தையும் தேவனுக்கு தெரியப்படுது. ஆண்டவரே, இந்த நல்ல இந்திய தேசத்துல எங்களை பிறக்க செய்ததுக்காக நன்றி தரப்படும், நல்ல ஒரு சுதந்திரத்தை கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி தரப்படும், நல்ல ஆளுநர்களை தலைவர்களை கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி தரப்படும். சத்துருவின் அந்த கிரியைகள் எதுவும் எங்கள் தேசத்தை ஆளுகிற தலைவர்களை ஆட்கொண்டு வழிநடத்தாதபடிக்கு நீரே அவர்களுக்கு தலையா இருந்து அவர்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்கப்பட முடியாது. அவர்களுக்கு சமாதானம் இருக்கும் பொழுது எங்களுக்கு சமாதானம் இருக்காண்டவர் சொல்லி அவருடைய கரத்துல நம்முடைய வாழ்க்கையை கொடுப்பதற்கு சித்தமுள்ள பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம். ஆண்டு சொல்றாரு, நீங்க இருக்கிற அந்த பட்டணத்துக்கு சமாதானம் இருக்கு, உங்களுக்கு இன்னொன்னு சமாதானம் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்தியாவில் சமாதானம் நிலவட்டும், நம்முடைய குடும்பங்கள்ல சமாதானம் நிலவட்டும், சபைகள்ல சமாதானம் நிலவட்டும். இப்படி இந்த 3 காரியங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்முடைய தேசத்துல அது நிலவும் பொழுது நாம் எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருப்போம்? சமாதானம் இருந்த பிள்ளைகளா, நம்ம சமாதானம் இருக்கணும். நம்ம எல்லாரும் ஜெபிக்கிற பிள்ளைகளா என்ன பண்ணணும்? அதான் வேதவசனம் சொல்லுது, ஜெபிக்க தெரிந்தவன் எப்படிப்பட்டவனா இருக்கலாம்? ஜெயிக்க. இந்த சபை இன்னைக்கு ஜெபிக்கலன்னா, இந்த சபையில காணப்படுகிற குடும்ப விசுவாசத்தின் பிள்ளைகளாகிய நாம் தேசத்தின் சமாதானத்துக்காக திறப்பின் வாசல் இருக்கிறோம். சமாதானமான வாழ்க்கை நம்முடைய வாழ நாளாண்டுடைய நாளில ஒவ்வொரு அற்புத திருச்சபை விசுவாச பிள்ளைகளாக நம்ம ஒவ்வொருவரை சொல்றாரு, நாம் தேசத்துக்காக, தேசத்தின் ஜனங்களுக்காக, ரட்சிப்புக்காக, மீட்புக்காக திறப்பின் வாசல் ஜெபிக்க கடமைப்பட்ட பிள்ளைகளா தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கிறவங்க நம்ம என்ன பண்றோம்? இளஞ்செவி தமிழர் குணமாக சொல்லுகிறதை கிறிஸ்துவிடம் நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுக்கும் அவர் நம் இருதயத்தையும் குணத்தையும் மாற்றுகிறார். எப்போ நம்மை முழுவதுமா தேவனுடைய கருத்தில் நம்ம ஒப்புக் கொடுக்கிறோமோ அப்பொழுது அவர் நம்முடைய சிந்தனைகளை மாற்றமல்ல, நம்முடைய இருதயத்தை கூட என்ன பண்றாரு? மனுஷன முகத்தை பார்க்கிறார், தேவன் என்ன பண்றாரு? இருதயத்தை ஆராய்ந்து அவருடைய கருத்துல நம்ம ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளா இருப்போம். அவங்க சில தீர்மானங்கள் எடுக்கிற பிள்ளைகளா இருக்கும். I will pray for my nation. என் தேசத்துக்காக நான் I will love and save my fellow human being. என் சக மனிதர்களிடம் அன்பு செய். I will complete surrender my life to Jesus. இயேசுவிடம் என் வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணிப்பேன். I will explain true freedom from sin. பாவத்திலிருந்து உண்மையான சுதந்திரத்தை நான் அனுப்புவேன். இங்கிற இந்த 4 தீர்மானங்களை நாம் எடுக்கிற பிள்ளைகளாக இருப்போம் என்றால் இன்றைய நாளிலே நன்னிமித்தமாக தேவன் நம்முடைய தேசத்தை, நம்முடைய குடும்பத்தை, நம்மை சுற்றி இருக்கிற எல்லா நபர்களுடைய ஆசீர்வதிக்க என்ன பண்றார்? எப்பொழுதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் ஒருமனப்பட்டு ஒருமன ஆவியோடு ஜெபித்தாங்களோ அப்பொழுதுதான் சொல்றாரு, சமாதானமான ஆசீர்வாதமான மழையை நான் அவர்கள் மீது என்ன பண்ணேன்? ஒளியே.
நாம் ஒன்று கூடி ஜெபிப்போம்னா ஆண்டவருடைய மேகம் நம்ம மத்தியில விளையாடும். நாம் ஒன்று கூடி போராடி தேசத்தின் எழுப்புதலுக்காக நாம் நிற்போம் என்றால் ஆண்டவர் நம் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டு நாம் இருக்கிற இந்த இடத்துல சேவத்தை நம்ம கட்டளையிட்டு கொடுப்பார். அப்படிப்பட்ட அபரிவிதமான ஆசீர்வாதத்தை பெரும்படியாக கிறிஸ்துவில் உண்மையான விடுதலை பெறுகிற பிள்ளைகளாய் நாம் காணப்படுவோம். நம் ஒவ்வொருவரையும்